திரைப்படத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மேலும் அந்த மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஜய் தேவரகொண்டா நடித்திருக்கக்கூடிய கிங்டம் திரைப்படம் ஜூலை 31 வெளியானது. தமிழகத்துல இந்த திரைப்படம் 250 திரையரங்குகள்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்துல தமிழ் ஈழ பிரச்சனை குறித்து அவதூறு காட்சிகள் இடம்பெற்றிருக்க காரணத்தினால் படம் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரையரங்குகளை முற்றுகையிடப்படும் போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழகத்துல இந்த படம் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த படத்தினுடைய தமிழக வெளியீட்டு உரிமை பெற்றிருக்கக்கூடிய SSI புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் முழுக்க கற்பனையான கதையை கொண்ட இந்த படம் தமிழ் ஈழ பிரச்சனை குறித்த உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில எடுக்கப்படல, முறையாக தணிக்கை சார்ந்து பெற்று இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் கட்சியினர் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த படத்தை திரையிடுவதை தடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரும் தொகை செலவிட்டு படத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல உரிய பாதுகாப்பு வழங்காவிட்டால் விநியோக நிறுவனமான தங்களுக்கும் மட்டுமல்லாமல் திரையரங்குகளுக்கும் பெருத்த பாதிப்பு ஏற்படும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படம் தடையின்றி திரையிடப்படுவதை உறுதி செய்யும் வகையில பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் படம் திரையிடுவதில் தலையிடுவதற்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.